ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் என்ன அப்படின்னா ரன் அவுட் ஆஃப். ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா தீர்ந்து விடு. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தீந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம பேசும்போது வீட்டில் அரிசி தீந்துடுச்சு, அதுக்கப்புறம் என்னோட பணம் தீந்துடுச்சு, அதுக்கப்புறம் இங்கு தீந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து இல்லை, அது வந்து தீந்துடுச்சு, அதாவது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் சுகர். வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் சுகர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கரை தீந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். நமக்கு சர்க்கரை தீந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். செகண்ட் ஒன் பாருங்க. He ran out of money during his trip. He ran out of money during his trip அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து பயணத்தின் போது அவருக்கு பணம் தீர்ந்து விட்டது. அதாவது அவர் வந்து டிராவலிங்கில் இருக்கும்போது, ட்ரிப்பில் இருக்கும்போது அவருக்கு வந்து பணம் தீர்ந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த பிரிண்டர் ரேன் அவுட் ஆஃப் இங்க். த பிரிண்டர் ரேன் அவுட் ஆஃப் இங்க் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிண்டரோட இங்க் வந்து தீந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம தமிழில் எங்கெல்லாம் அது இல்லை, அது தீந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்வோமோ அங்கெல்லாம் நம்ம ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.